வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம். எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். ஜாதி மதங்களை பாரோம். உய ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளியில் நாம் பேசப்போகும் தேசபக்தர்கள் ரத்னவேலு ஐயா, ஏகாம்பரம் ஐயா மற்றும் ராமகிருஷ்ணன் ஐயா ஆகும். இம்மூவரையும் இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் சென்னை மண் ஆகும். ரத்னவேலு ஐயா அவர்கள் ஒரு விவசாயியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஆசிரியராகவும் தேசபக்தராகவும் பயணித்திருக்கிறார். இவர் எப்பொழுதும் கதர் அணிந்திருப்பார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றவர். அன்றைய காலகட்டத்தில் அந்நியர்களுக்கு எதிராக பல மேடை நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டது. அந்த நாடகங்களில் மேடை அமைப்பதற்காக இவர் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார். மேலும் மக்களுக்கு நடுவே பல இடங்களில் பல எழுச்சியுரைகளை இவர் ஆற்றியிருக்கிறார். இவரும் இவரது நண்பரான தேசபக்தர் சொக்கலிங்கம் ஐயாவும் இருவரும் இணைந்து தஞ்சாவூரில் உள்ள திலகர் அரங்கில் அன்றைய கால தேசிய கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இவர்களது வாழ்வில் முக்கியமான நிகழ்வாகும். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் அந்நியர்களின் கொடி மட்டுமே பறந்து வந்தது. அவர்களுக்கு எதிராக நமது தேசிய கொடியை இவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். ஏகாம்பரம் ஐயா அவர்கள் வழக்கறிஞராக பயணித்தவர். வெள்ளையனே வெளியேற இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்றவர். வெள்ளையனே வெளியேற இயக்கம் தொடர்பான பல பிரசுரங்களை நீதிமன்றங்களுக்கு வெளியே வழங்கி பிரம்படி பெற்றவராவார். என் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஹரிஜன மக்களின் வாழ்விற்காக பெரும்பாடு பட்டவர். இவர் அவர்களுக்காக ஆதம்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்களின் கல்விக்காக இரவு நேரங்களில் பலமுறை வகுப்புகளும் நிகழ்த்தி இருக்கிறார். இவர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றும் இருக்கிறார். இவரை போன்ற பல தேசபக்தர்களின் புகழ் இந்த மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலிக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.